இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வேதை நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேதை அப்படின்னா துன்பத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அந்த வேதையிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. வாமன வேதை, தட்சண வேதை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ண வேதை, அப்படி பல டைப்ஸ் இருக்குது. அதில் மெயினாக வேதை அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய இது பார்த்திங்கன்னா பரஸ்பர வேதை தான் நம்ம வந்து வேதை நட்சத்திரமாக கன்சிடர் பண்ணுறோம். மேக்ஸிமம் எல்லோரும் கன்சிடர் பண்ணுறது. அதனால் இது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வேதை நட்சத்திரமாக வரும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட நீங்கள் சேரும்போது உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும். அவங்க வந்து உங்களுக்கு பாதிப்பை தர மாதிரி எதாவது பேசுவாங்க, செயல்பாடு பண்ணுவாங்க, சண்டை வரும், அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அல்லது வந்து ஒருத்தனை பார்த்தாலே வந்து கோவம் வருதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு சூழல் வரும், எரிச்சல் வரும். அப்போ இந்த நட்சத்திர லிஸ்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. அதுக்கு தான் இந்த லிஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை இன்னும் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, புதன் நட்சத்திரத்துக்கு கேது நட்சத்திரம் வேதையாக வரும், சுக்கிரன் நட்சத்திரத்துக்கு சனி நட்சத்திரம் வேதையாக வரும், சூரியன் நட்சத்திரத்துக்கு குரு நட்சத்திரம் வேதையாக வரும், சந்திரன் நட்சத்திரத்துக்கு ராகு நட்சத்திரம் வேதையாக வரும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரத்துக்கு தனக்குத்தானே வேதையாக வரும். செவ்வாயினுடைய 3 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரத்துக்கு வேதையாக வரும், செவ்வாய்க்கு மட்டும். மற்றபடி புதன் கேது, சுக்கிரன் சனி, சூரியன் குரு, சந்திரன் ராகு, இந்த 4 காம்பினேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதாவது கேதுவுக்கு என்ன, கேதுன்னா அஸ்வினி தானே, அஸ்வினி மகம் மூலம் தானே கேது நட்சத்திரம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை வந்து வேதையாக வருது. கேட்டைங்கிறது புதன் நட்சத்திரம். அப்போ கேதுவுக்கு புதன் வந்து வேதையாக வருது. இந்த புதனில் வந்து 2வது நட்சத்திரம் வந்து வேதை நட்சத்திரமாக வரும். எப்பயுமே ஒரு நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம் வேதையாக வரும். இப்போ கேது புதன் அப்படின்னா கேதுவுக்கு புதனுடைய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் வேதையாக வரும். இப்போ மகம் அப்படின்னா 2வது நட்சத்திரம், அப்போ புதனில் 3வது நட்சத்திரம் வேதையாக வரும். மூலம் அப்படிங்கிறது கேது தானே, அப்போ அதுக்கு 1வது நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் வேதையாக வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம் வந்து வேதையாக வரும். அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் சொல்லி 3 நட்சத்திரம் இருக்கும் ஒவ்வொரு பிளானட்டுக்கும். இப்போ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம்னா அஸ்வினி மகம் மூலம். புதனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில்யம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டை ரேவதி, 3 இருக்கா. இப்போ அஸ்வினிக்கு வந்து கேட்டை, அதாவது புதனுடைய 2வது நட்சத்திரம், கேதுனுடைய 1வது நட்சத்திரமும் புதனுடைய 2வது நட்சத்திரமும், கேதுனுடைய 2வது நட்சத்திரமும் புதனுடைய 3வது நட்சத்திரமும், கேதுனுடைய 3வது நட்சத்திரமும் புதனுடைய 1வது நட்சத்திரமும், இப்படி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இப்படி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இது வந்து வந்துடும் நட்சத்திர லிஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா ரோஹிணி, ரோஹிணி வந்து சந்திரனுடைய முதல் நட்சத்திரம். அப்போ ராகுனுடைய 2வது நட்சத்திரம் வந்து சுவாதி, இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனுடைய 3வது நட்சத்திரம், திருவாதிரைங்கிறது ராகுனுடைய முதல் நட்சத்திரம். இப்படி வந்து காம்பினேஷனில் வந்து வரும். இந்த புரிதல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இந்த லிஸ்ட்டு 4 இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வேதை நட்சத்திரங்கள் வரக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இது லவ்வராக நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு, இப்போ நீங்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, லவ் பண்ணுற பொண்ணு வந்து விசாகத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஏதோ ஒரு பாதிப்பை சந்திப்பீங்க, அல்லது மறைமுகமாக எதிர்ப்புகள் வரும், அல்லது வந்து நீங்கள் சேர மாட்டீங்க, பிரிஞ்சிருவீங்க, அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டிவோர்ஸ் ஆகிடும், ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் வந்து லவ்வரோடு சேரும்போதோ, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணும்போதோ, ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போதோ, யார்கிட்ட நீங்கள் சேர்ந்தாலும் இந்த வேதை நட்சத்திரத்தில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சேராமல் இருக்கிறது சிறப்பு, முதலே பார்த்துக்கோங்கன்ற. அடுத்து இப்போ நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து உங்களுக்கு எதாவது பாதிப்பு வரும். அதனால் வந்து இந்த நட்சத்திர லிஸ்ட்டில் உள்ளவங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திர லிஸ்ட்டில் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும்போது ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மூல நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை, எதிரிகளினுடைய தொல்லை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து என்ன அப்படின்னா, சந்திரன் என்ற நட்சத்திரத்தை இவங்க பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. என்னோடய ஆய்வில் வந்து ஆண்களுக்கு குரு என்ற நட்சத்திரம் தான் பிறந்த நட்சத்திரம், பெண்களுக்கு சுக்கிரன் என்ற நட்சத்திரம் தான் பிறந்த நட்சத்திரம்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு குரு கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை. இதே பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் கிருத்திகை நட்சத்திரம் இருந்தால் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து கிருத்திகை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து குரு கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்குது, பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்குன்னா இந்த ரெண்டுமே வந்து வேதையாக வரும். இப்படி தான் நான் வந்து பொருத்தம் பார்க்குறேன். என்னுடைய ஆய்வில் வந்து இதுதான் கரெக்டுன்னு நான் கண்டுபிடிச்சேன்.
சந்திரன் என்ற நட்சத்திரத்தை வந்து உங்கள் பொருத்தத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அதை வந்து ரியாலிட்டியில் மேட்ச் ஆகலை. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னை குறை சொல்ல வேண்டாம். என்னுடைய ஆய்வில் நான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு சந்திரன் என்ற நட்சத்திரமே ஒத்து வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஆனால் நான் வந்து இதை எடுத்துக்கிறது இல்லை. நான் கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்து உங்களுக்காக வந்து புரிதலுக்காக நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மேடம் வந்து வேதை நட்சத்திரங்கள் பற்றி கான்செப்ட் போடுங்கன்னு சொன்னதுனால இதை நான் போட்டிருக்கேன். இது திருமண பொருத்தம், பார்ட்னர்ஷிப்பு, லவ்வரு, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேரும்போது எந்த நட்சத்திரத்தோடு சேரலாம், சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது புரிதல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.